இன்றைக்கு வாழ்க்கையில பாருங்க, நிறைய பேர் சபைக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கு மறுபிறப்பு பானகேன்ற ஒரு வார்த்தை சொன்னா கூட சிலருக்கு அது என்னமோ நூதனமாக தெரிகிறது. அவங்க என்ன சொன்னாங்க, என்னங்க பானகேன்னு? நாங்க பான் கிறிஸ்டியனுங்க அப்படின்னு. அவங்க பான் கிறிஸ்டியனு, அதனால எங்களுக்கு என்னத்துக்கு பானகேன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு யோசனை. அந்த யோசனை எப்படி அது கரெக்டா ராங்கான்றத பார்க்கணும். ஏன்னா 1008 யோசனைகள் வரும். தப்பான யோசனைகளை பிடிச்சிட்டு வாழ்நாள் ஃபுல்லா நம்ம வழி தப்பி போயிடக்கூடாதுல்ல. அப்போ பான் கிறிஸ்டியன்ன்ற ஒரு வார்த்தை எப்படிங்க இருக்குமா? அப்படி ஒரு கிறிஸ்டியன் பிறக்க போலே நான் கிறிஸ்டியன்றாரு அப்படின்னு நிறைய வெள்ளக்காரங்க சொல்றது கூட நான் கேட்டிருக்கேன். நம்ம ஊர்ல நம்ம ஆளுங்க அப்படிதான் சொல்றாங்க, ஐ எம் பார்ன் கிறிஸ்டியன் அப்படின்ட்டு. அவங்க சொல்ற அர்த்தம் என்னன்னா, நான் பிறக்க போலே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டேன், அதனால நான் வேற மதத்துல இருந்து இந்த மதத்துக்கு வரலையே, நான் கிறிஸ்டியன் குடும்பத்திலே பிறந்தனால நான் ஒரு கிறிஸ்டியன் அப்படி அவங்க சொல்றாங்க. ஆனா அது கரெக்ட். எந்த விதத்துல கரெக்ட்? பேப்பர்ல கரெக்ட். பேப்பர்ல கேட்பாங்க, உன்னுடைய மதம் என்ன? உடனே ஒரு மதம் எழுதுவாங்கல்ல, அதுக்குதான் அது ஓகே. ஆனா கிறிஸ்டியன் சொல்ல போல அது மதம் அல்ல. ஒரு கிறிஸ்டியன் ஆகணும்னா யூ மஸ்ட் பி பார்ன் அகெயின் அப்படின்றது வேதம் சொல்லுது. ஸோ அந்த கொஸ்டினை நம்ம யோசித்து பார்க்க போல யோவான் எழுதிய சுவிசேஷத்துல 3ஆவது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். நிக்கோடேமஸ்னு ஒரு ஆள், அவர் வரவர், அவர்கிட்ட இயேசுவானவர் பேச போல மறு பிறக்கணும்ன்றாரு. அப்படின்னா பார்ன் அகெயினா ஆகணும், மறுபடியும் பிறக்கிறது எப்படி ஆண்டவரே? வயசாயிட்டு திருப்பி எங்க அம்மா வயிற்றுக்குள்ள போக முடியுமான்னு அந்த ஆள் கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவினாலும் ஒருத்தர் பெறாட்டா அவன் ஆண்டுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாதுன்றார். ஒரு மனுஷன் இப்படி சரீரத்துல பிசிக்கலா தான் பிறக்கணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, யூ மஸ்ட் பி பார்ன் அகெயின். அகெயின்ற வார்த்தை என்ன பாருங்க. அகெயின் என்ன? அகெயின்னா அப்போ நம்ம எதுல பார்க்கறோம்னா, தொடக்கத்துல ஆதாம் ஆண்டவர் நல்ல உறவோட இருக்கிறார். அப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஆதாம் பாவம் செய்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த கனியை நீ புசித்த நேரத்துல நீ மரித்து விடுவாய்ன்றார். ஆதியாகமம் 2:17 அங்க பாருங்க. ஆதியாகமம் 2:17 என்ன சொல்றாரு, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆதாம் பாவம் செய்த உடனே ஆண்டவரோடு இருந்த உறவு கட்டானனால அவன் வாழ்க்கையில மரணம் ஏற்பட்டது. இப்ப இதான் நம்ம பார்க்கணும். இவன் மரிச்சிட்டான், அவனுக்கு கூட தெய்வீக சுவாபங்கள், சாயல்கள், குணங்கள் இருக்கிறதெல்லாம் அவனை விட்டு போயிடுச்சு. அதனால கடவுளோட உறவு அற்று போயிடுச்சு. துண்டிக்கப்பட்ட நிலைமையில ஆண்டு என்ன பண்றாரு, அவன் திரும்பவும் ஜீவன் அப்படியே ரொம்ப நாள் வாழ்ந்து இன்னொரு கனியை சாப்பிடக்கூடாதுன்ட்டு அவனை அந்த தோட்டத்தை விட்டு வெளியாக்குறாரு. அதுல கூட ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. தோட்டத்தை விட்டு வெளியாக்குனா கூட ஆண்டவரும் போயிட்டாரு அந்த இடத்த விட்டு. அவர் அங்க உட்கார்ந்துக்கிட்டு, நான் இங்க இருக்கிறேன், நீ என்னது பார்க்க முடியாது, வெளியே காம்பவுண்ட் வால் வெளியே, அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கிற மாதிரி இல்லை. ஆண்டவரும் உலகத்துக்குள் வந்து விட்டார். மனுஷனும் வெளியே போயிரு, இங்க இருக்காது, இருந்தா அவனுக்கு நல்லது இல்லை. ஏன்னா நன்மை தீமை அறிகிறது சாப்பிட்டு இவ்வளவு பிரச்சனை. அங்க the tree of life சாப்பிட்டா இதே ஸ்டேட்டஸ்ல இருந்துருவான் அப்படின்ட்டு. ஸோ he has to die. அப்பவே இன்னொரு பிளான் வச்சிட்டார். இதுல இப்ப இழந்ததை இவனுக்கு எப்படி திருப்பி கொடுக்கறது? என் மகன் தப்பு செஞ்சுட்டான், அவன் என்ன இழந்தான்? இழந்தது முக்கியமாக என்கிட்ட இருக்கிற ஜீவன். அந்த ஜீவன் எப்படி மனுஷனை உண்டு பண்ண போல களிமண்ணம் எடுத்து அவர் ஒரு உருவம் பண்ணி ஊதுறார். சுவாசி ஊதுன உடனே அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறுவான். அவனுக்குள்ள அவருடைய பிரசனமும் ஆவியும் உள்ள வந்தோடனே become a living soul. அந்த பாவம் செய்ய போல அந்த லிவிங் லைஃப் எலிமெண்ட் போன உடனே இஸ் ஜஸ்ட் another soul. அவன் அப்படியே செத்து போன ஒரு வாக்கிங் டெட் மாதிரி ஆயிட்டான். ஆண்டவரோட ஒரு கனெக்ஷன் இல்லை. பாவம் ரொம்ப பரதமான ஒரு நிலைமையா இருக்கும். நம்ம இங்கிருந்து நம்ம சொல்வதுக்கு ஜாலியா சொல்றோம், ஆனா ஒரு ஆக்சிஜன் எடுத்து விட்டுட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே அத்து போய் அவனுடைய ஒரு ரெம்மை மாறி ஒரு பாவம், வியாதி, மரணம், டிசோபீடியன்ஸ் இதுக்குள்ள போயிட்டோம். ஆதாம் மூலம்தான் பாவம்ன்றது வந்துச்சு. இப்ப அந்த பாவம் எல்லாருக்கும் வருது.
அந்த வசனம் என்னன்னா 1 கொரிந்தியர் 15:22 நம்ம பார்க்கிறோம். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாத்தீங்களா? சோ ஆதாம் மூலம் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. அதனால்தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க, கடைசி இல்ல 2வது ஆதாம் அப்படின்னு. அதுதான் இந்த வசனம் அழகா சொல்லுது. ரோமன்ஸ் 5:17 பாருங்க. For if by one man's offense death reigned by one, much more they which receive abundant grace and the gift of righteousness shall reign in life by one, Jesus Christ. எப்படி ஆதாமுடைய பாவத்து நிமித்தம் மரணம் மனுக்குலத்துக்குள் உள்பிரவேசித்ததோ, இவங்க செய்த பாவம், நம்ம செய்யற பாவத்தினால் நம்ம பாவி அல்ல, நமக்குள்ள பாவ சுவாபம் வந்து விட்டது. we have inherited Adam's nature. அதனால நமக்கு பாவம் செய்யறது சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, நம்முடைய சுவாபமே அப்படி மாறி போயிடுச்சு. சோ இதுல இருந்து விடுதலை செய்யறதுக்கு அன்றைக்கு ஆதாம் எப்படி அழகாக ஆண்டவரோட உறவுக்குள்ள இருந்தானோ அந்த உறவை எப்படி கொண்டு வர்றதுக்கு தான் ஆண்டவருடைய பிளான். என்னன்னா, இயேசு கிறிஸ்து நம்ம ரிசீவ் பண்ணும் பொழுது அவர் நம்ம ஆவிக்குள் வந்து ஆவி ஜீவனுள்ள ஆவியாய் குடியேறும் பொழுது நமக்கும் அவருக்கும் ஒரு உறவு உண்டாகுது. பாருங்க, அவர் என்ன சொல்ற, உன்னை விட்டு நான் விலகுது இல்லை, உன்னை விட்டு நான் போயிட மாட்டேன்றார். உன் தாயின் தப்புன்னு உன்னை கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன்றார். அப்படி நெருங்கி நமக்குள் ஆண்டவர் அந்த காலத்துல வந்து வந்து போன ஒரு அனுபவம் இல்லாம நான் உள்ள வந்து குடிக்கொள்ளுவேன், நீ ஒரு எனக்கு தேவ ஆலயமாய் மாறி போற, நான் உனக்குள்ள நான் குடியேறுவேன். அப்போ பாருங்க, இன்செப்பரபிள் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது நமக்குள்ள என்ன வருது, ஜீவன் வருகிறது. அதனாலதான் அவர் சுவாசத்தை ஊதினாரு, ஜீவ ஆத்மாவாய் மாறினா. அந்த மகிமை விட்டு போயிடுச்சு பாவத்தின் நிமித்தம். நம்ம செத்து போன ஒரு ஆத்மாவாக ஏதோ இருக்கிறோம். ஆனாலும் அப்படியே இருக்கக்கூடாதுன்னு அவர் திரும்பவும் என்ன சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்கணும்ன்ற. மறுபடியும் எப்படி அப்பா பிறக்கணும் அப்படின்னு கேட்க போல சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் தான் பிறக்கணும். அப்படின்னு என்ன ஆகிறோம், நம்ம இயேசு சாமியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ஆவியானவர் நம்ம ஆவியில குடியேற போல நம்ம பேப்டிசம் எடுக்கிறோம். தண்ணீர்ல போய் இதுக்கு அறிகுறியாக நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துற மாதிரி பேப்டிசம் எடுக்கிறோம். இதை நம்ம செஞ்சு கீழ்ப்படிஞ்சு இதை உறுதிப்படுத்தும் பொழுது நம்ம வாழ்க்கையில என்ன ஆகுதுன்னா, உண்மையான ஜீவன் உள்ளவர். இந்த ஜீவன் வந்தனால நமக்கு என்னெல்லாம் நன்மைன்னு நான் அப்புறமா பேசுறேன். ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் தொடக்கம் என்னன்னா, அந்த ஜீவன் உள்ள வந்துட்ட பிறகு ஒரு இடத்துல சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை உயிரோட எழுப்பின, செத்து போன உடலை உயிரோட எழுப்பின அந்த ஆவி உன்னுள் வாசமா இருக்குமானால் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அது உயிர்ப்பிக்கும். நமக்குள்ள ஆண்டவர் வந்த பிறகு நமக்கு தனிமை இல்லை, அந்த லோன்லினஸ் நம்மளை விட்டு நீங்குது. நம்ம கூட அவரு நம்மளை விட்டு பிரிக்க முடியாத அளவுக்கு கூட இருக்கிறார். அதுதான் தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே நீர் என்னோட கூட இருக்கிறேன். இன்னைக்கு உலகத்துல நமக்கு அதிகமான அவசியமான காரியம், ஏகப்பட்ட ஜனத்தொகை இருந்தாலும் நாம் தனிமையா இருக்கும். அநேகர் நம்ம ஆபீஸ்ல இருக்கட்டும், எங்க வேணாலும் இருக்கட்டும். பட் ஆனா இந்த வாழ்க்கைன்றது ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை. பிறந்ததுல இருந்து முடிவு வரைக்கும் பார்த்தா எல்லாரோடய தான் இருக்கிறோம். பட் there is a lonely path which is precious. அதுல ஆண்டு நம்மளோட கூட இருக்கிற அனுபவம் வரும் போல நம்மள மாதிரி ஒரு தைரியமாக ஒரு கான்பிடென்ட் பர்சன் இருக்க முடியாது. ரொம்ப ஒரு பாசிட்டிவ், நெவர் கிவ் அப். ஆண்டர் என்னோட கூட இருக்காரு, எல்லாத்தையும் சீர்திருத்திடுவார், எல்லாத்தையும் மாற்றி அமைப்பார், எல்லாம் நன்மையா மாற்றுவார். அந்த மாதிரி ஒரு தைரியம் ஒரு அனுபவத்துல வரும். இதை சொல்லி கொடுத்து மூட நம்பிக்கையில வர முடியாது. ஒரு அனுபவம், அதிகமான சாட்சிகள் சொல்லலாம், இப்படி இருந்தேன் இந்த நேரத்துல ஆண்டவர் கூட இருந்தார். ஒரு அனுபவமாய் மாறும் பொழுதுதான் அது மதம் இல்லை சார், இது ஒரு உறவு. இது ஒரு உறவு. என்ன நண்பன், அப்பா அம்மாவை போல இந்த இயேசுவோடு இருக்கிற ஒரு உறவு. இது ஒருத்தரை காசு கொடுத்தெல்லாம் மாற்ற முடியாது சார். மதம் மாற்றம்லாம் பண்ணவே முடியாது. நம்மளே ஏமாத்திக்க வேண்டியதுதான். யாரை ஏமாத்த போறோம்? சும்மானா பேச முடியுமா? உனக்கு அனுபவமே இல்லையே, ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிற அனுபவம் இல்லைன்னா அப்புறம் என்ன யூஸ்? நீ கிறிஸ்டியனா மாறினா எதா மாறும்? எல்லாம் மதம் ஒண்ணுதான். ஆனா கிறிஸ்டியனாவே இருந்துட்டு இந்த காரியத்தை அறியாமல் இருந்து ஒரு ஒரு ஃபேக் கிறிஸ்டியனாவே இருக்கும். அவனுக்கே தெரியும் எத்தோ கிறிஸ்டியன் ஆகுறோம், பட் செட்டப் சரியில்லைன்னு. நிக்கோடேமஸ் கடவுளுடைய காரியத்தை
வாஞ்சோட தேடி இருந்த பொழுதிலும் அவருக்கு இது தெரியல. அதனால இது தெரியலன்றதை குறித்து நம்ம யாரையும் மட்டுப்படுத்தக்கூடாது. நம்ம ஒரு லெவல் மேல ப்ரோக்ரஸ் ஆகணும். என்னன்னா, ஒரு மதத்துல கிறிஸ்டியானிட்டியில இருந்துட்டு இருக்கலாம், பரவாயில்ல. ஆனா நம்ம படைத்த தேவனோட ஒரு உறவு வேணுமேன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில பல கட்டங்கள் வரலாம். வாழ்க்கையில எத்தனையோ கட்டங்கள் இருக்கும்னாங்க. பற்றாக்குறை வரும், சடனா நோய் மாதிரி சூழ்நிலைகள் வரும், கஷ்டங்கள் வரும், மனசு நினைச்சது நடக்கல, எதிர்பார்ப்பு நடக்கல அப்படின்ற ஒரு சோர்வு வரும். இந்த மாதிரி சோர்வுல எல்லாம் ரொம்ப கைவிடப்பட்டு ஒரு அனாதை போல தோற்றமளிக்காதபடிக்கு என் உலகத்தை ஆளுகிறது என் தேவன். அதுதான் அவர் பேர், ரொம்ப அழகான பேரு. எல் எலியோன் அப்படின்ற பேரை வெளிப்படுத்துறாரு. என்னன்னா, எல் எலியோன்னா இஸ் த பொசஸர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். அப்படின்னா வானத்தின் பூமியும் சொந்தக்காரர் அவர் தான். என்ன அழகா! அப்பேற்பட்ட தேவன் எனக்கு நண்பனாகவும் அப்பாவும் ரட்சகராகவும் நான் கண்டு கொண்ட பிறகு என்னுடைய கண்ணோட்டமே மாறிடும். என் கண்ணோட்டமே மாறிடும். எல்லாத்தையுமே I can handle it with the help of my God. So கடவுள்னா ஏதோ நம்முடைய ரீச்சுக்கு மிஞ்சின ஒரு வல்லமை, ஒரு சக்தி, ஒரு பெரிய ஏதோ ஒண்ணு அப்படின்ற ஒரு ஜென்ரலா இருக்கிறது இருக்கட்டும். ஆனா அவர் யாரு என்று அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான ஒரு லைஃபா மாறும். என்ன ஆகும்? நம்முள்ள ஒரு சேட்னஸ், லோன்லினஸ் எல்லாமே ஒரு உடைஞ்ச ஒரு காரியத்தை உயிர்ப்பிக்கிறது. அதுதான் மரணம் ஜீவன். மரணமும் ஜீவன் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குதோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இயேசு சாமியை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது மறுபிறவி, அதுதான் born again. மறுபடியும் ஒருத்தன் பிறக்கிறாருன்னா என்ன இருக்கும்? அந்த ஓல்டு ஸ்டேட்டஸ் வேற, இப்போ லைஃப், அன்ஸ்பீக்கபிள் ஜாய், இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் பொழுது அவங்க வாழ்க்கையில அது born again எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் born again. என்னன்னா, மரணத்திலிருந்து ஜீவன் திரும்பவும் உள்ள வருது. அந்த ஜீவனை இழந்துட்டோம், ஆனா மறுபடியும் பிறக்கும் பொழுது அந்த ஜீவன் உள்ள வரும்போது நம்ம வாழ்க்கை கண்ணோட்டமே வேற மாறும். நமக்கு உள்ள ஜீவன் இருந்தா அது உள்ள வெளியே பார்க்கறது தான் அவுட்லுக். அவுட் ஆஃப் வாட் யூ லுக், உன் ஆட்டிடியூட், உன்னுடைய பெர்ஸ்பெக்டிவே மாறிடும். ஸோ இது மதம் அல்ல. அதான் திருப்பி சொல்றேன், 19 வயசு வரைக்கும் நான் அந்த மதத்துல தான் இருந்தோம். இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இதை தெரியாமலே மறைச்சும் போறாங்க, ஆண்டவர் அறியாமலே போய் பாவம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இதை அனுபவிக்கும். அதான் ஆண்டவர் சொல்றார், டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. ஸோ எனக்கு கூட நிறைய தடவை கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள்லாம் போயிட்டு வந்திருக்குங்களா லைஃப்லன்னு, ஊழியத்துல அப்படின்னு இருக்குங்க. ஆனா கூட பெரிய கஷ்டம்னு சொல்லி விவரிச்சு நான் பெரிய தியாகி மாதிரி யோசனை எனக்கு வரல. ஏன்னா எல்லா கஷ்டத்திலையும் அற்புதராகிய இயேசு அற்புதம் செஞ்சிருக்காரு. எனக்கு பண கஷ்டம், வியாதி, எவ்வளோ நிறைய காரியம் இருக்கும், அதெல்லாம் ஒரு ஜாலி ஆயிடுச்சு. எல்லா கஷ்டத்திலும் ஆண்டவர் நமக்கு பயங்கரமான அற்புதத்தை செய்தனால அது கஷ்டமா தெரியாதபடி அது ஒரு சாட்சியா தான் நான் யோசிக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறேன், என் வாழ்க்கையில இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு ஏகப்பட்ட காரியங்கள் நாங்கள் சொல்லலாம். ஆனா அதெல்லாம் காட்டிலும் உங்க வாழ்க்கையில நீங்க பான் கிறிஸ்டியனு அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு தெரிஞ்சுங்க, பான் கிறிஸ்டியன் யாருமே கிடையாது. பான் போச்சுக்காதுங்க, நான் சொன்னேன், பிறக்க போலயே பிசாசின் பிள்ளையா தான் பிறகுறோம். அதான் ஒருத்தர் சொல்றாரு, your father is Satan அப்படின்றாரு. ஜீசஸே சொல்றாரு, ஏன் உனக்கு தெரியுறதெல்லாம் கெட்டது செய்யறதுதான் தெரியும். உன் சுவாபம் சாத்தானின் சுவாபமா இருக்கு. பொய் சொல்றது, தீமை செய்யறது, எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரு அடிமை போல வாழ்ந்து பாவத்துக்கு கட்டுண்டவனா இருக்கிறாய். ஆனா உன்னுடைய தகப்பன் ஆண்டவராகிய இயேசு அவர் சொல்றாரு, கடவுள் ஒரு தகப்பன் ஆயிட்டா அந்த சாயல் உனக்கு வரும், வெற்றி வரும், ஒரு ஓப்பன்னஸ் வரும், போல்ட்னஸ் வரும். லெட் மை எஸ் பி எஸ், நோ பி நோ, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த ஒரு சுவாபம் தான் கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறது. ஆனா திருட்டுத்தனம் பண்றது, கெட்ட காரியத்தை தெரிஞ்சும் அதிலே செஞ்சுட்டு இருக்கிறது, அது பிசாசின் சுவாபம். அதனால்தான் அது மரணம். அதுல இருந்து மறுபிறக்கணும்ன்ற போலதான் யூ மஸ்ட் கெட் ரிட் ஆஃப் யுவர் டெத் ஸ்பிரிட், கெட் லைஃப். அந்த லைஃப் வரும் பொழுதுதான் ஒரு மனுஷனுக்கு ஓவர் கமிங் லைஃப், ஒரு புது வாழ்க்கை, ஒரு சந்தோஷம். இதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. மதத்துல இருக்கிறவங்க அப்படியே இருக்கட்டும், எல்லாரும் மதத்துல இருந்து ஆண்டவராகிய தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன்
நம்மளை தாயின் வயிற்றுல சிருஷ்டிக்கும் பொழுது ஒரு நோக்கத்தோட படைச்சிருக்கின்றார். அவரை கண்டு கொண்டாதான் அந்த நோக்கம் தெரியும். சோ இப்ப புரிஞ்சுக்கிச்சா? யூ நீட் காட் டு இன்ட்ரடியூஸ் யூ டு யுவர் செல்ஃப்னு சொல்வேன். நீ யாரு, எந்த நோக்கத்தோட உன்னை படைச்சேன்னு சொல்றதுக்கு படைத்தவர் சொன்னா தானே படைப்புக்கு தெரியும். அது வரைக்கும் நீங்க ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வீடியோல பாக்குறது மற்றவங்கள மாதிரி ஆயிடணும், இவங்கள மட்டும் ஆயிடணும், அதுக்கு வேண்டிய திறனை கொடுத்துருக்கிறாரான்னு அவருக்கு தான் தெரியும். ஸோ இன்னைக்கு இதுல எவ்வளோ காரியம் மிக்ஸ்டா இருக்குது. ஹீலிங்கு, ப்ராஸ்பரிட்டி, ஒரு மனுஷனுடைய பர்பஸ், த பிகினிங்க அவனுக்கு இது கனெக்ட் ஆகலைன்னா he will not know அவர் என்ன அசைன்மெண்ட்ல என்ன சிரிச்சிச்சு உண்டாக்கி இந்த உலகத்துல அனுப்பிச்சிருக்காரு. நான் என்னத்தை செய்யணும்? வெறும் பணம் சம்பாதிச்சுட்டு கல்யாணம் ஆயிட்டு பிள்ளைகளை பெற்றுட்டு செத்து போறதா நோக்கம்? அது மிருகங்கள் கூட அப்படிதான் இருக்கு. ஆனா நம்மள ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான பிறவியா இருக்கணும். அதை என்ன படிக்கிறியோ, என்ன திறனோ, ஸ்போர்ட்ஸோ, பிசினஸோ, எல்லாருக்கும் எது பணம் கொடுக்குமோ அதை போய் செய்யணும்னு யோசிப்பாங்க. அது சில வயசானவங்க அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா நமக்கு அறிவு இருக்குது. நமக்கு என்ன கிஃப்டிங் கடவுள் கொடுத்துக்கிறாரு, நமக்கு என்ன டேஸ்ட். சும்மா ஆசைப்பட்டு செஞ்சு வாழ்க்கை ஃபுல்லா வேஸ்ட் பண்ண முடியாது. ஆசைப்பட்டு செய்யலாம் 1 வருஷம் 2 வருஷம். ஆனா நமக்குன்னு தெரியணும் நமக்கு என்ன, நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற திறன் என்ன இருக்குது, நமக்கு கொடுக்குற கிஃப்டிங் என்ன இருக்குது, நம்முடைய பொட்டன்ஷியல்ஸ் என்ன. நம்முடைய பொட்டன்ஷியல்ஸ் கேன் இண்டிகேட் த பர்பஸ். ஸோ இன்னைக்கு எல்லாத்த காட்டிலும் ஆண்டவரை நீங்க கண்டு கொண்டுட்டா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஐ ஆம் த மேப். உனக்கு மேப் கொடுக்குறேன்னு சொல்ல, ஐ ஆம் த வே, தி வேன்ற. யாரும் சொன்னது இல்லைங்க, எவனும் சொன்னது இல்லை. ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் லைஃப். இந்த 3 காரியம் வெரி பவர்ஃபுல். அவர் நம்ம வாழ்க்கையில உள்ள வரும் பொழுது யூ வில் ஃபைண்ட் த வே, யூ வில் நோ த ட்ரூத். நம்மள டிசப்ஷன்ல போய் டிசீவ் ஆக மாட்டோம். ட்ரூத் என்னன்னு தெரியும். எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாத கூட உள்ள தெரியும், இது சரியில்லை, இது சரியோ, இது தப்பு, ஏதோ சரியில்லை, ஆனா சொல்ல தெரியல, எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, ஆனா இது கரெக்ட் இல்லை அப்படின்னு மட்டும் தெரியும். பிகாஸ் when truth comes and he is the way and he is life. இன்னைக்கு லைஃப், not death, is life. ஸோ இன்னைக்கு நீங்க இதை கேட்க பொழுது ஒரு காரியத்தை உங்க முன்பாக வைக்கிறார். Are you living in a religion or you are experiencing a relationship with the creator God? ஸோ இதை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இதை சீரியஸா நீங்க எவ்வளவு டிசைட் பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக தான் உங்க லைஃபுடைய நேவிகேஷன், எந்த திசையில போறோம், எந்த நோக்கத்துல போறோம். எக்ஸிஸ்ட் பண்ணிட்டு கோழி இருக்குது, நாய் இருக்குது, மரம் இருக்குது, அப்படி நானும் இருக்கிறேன்னு இல்லை. ஐ மஸ்ட் லிவ் வித் அ பர்பஸ். ஒரு நோக்கத்தோட ஒரு கரெக்டான ரூட்ல போய் என் வாழ்க்கை போகணும். அதனால இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏதோ இருந்தோம் போகணும்னு இல்லை, ஒரு அழகான ஒரு வாழ்க்கை நோக்கத்தோட வாழணும். ஆண்டவர் உனக்கு பேரை சூடுகின்றார். ஐ மேக் யுவர் நேம் கிரேட் என்றார். உனக்கு பொருளும் பணத்தை அவர் தருவார். அபண்டன்ட் பிளெஸிங்ஸ் தரேன்றார். ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன்றார். ஸோ அவருடைய நோக்கம் நம்மளை ஆசீர்வதிக்கணும், நம்மளை பெருசா வைக்கணும் தான். ஆனா அதுக்கு மிஞ்சி வெறும் இந்த காசுக்கும் பேருக்கும் இல்லை, நம் வாழ்க்கை ஒரு சிக்னிஃபிகண்ட் லைஃப், ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையா மாறினா அது சக்சஸ்ஃபுல் ஃபுல்ஃபில்லிங் லைஃபா இருக்கும். ஸோ த பிகினிங் இஸ் யூ நீட் டு ரிசீவ் லைஃப். அந்த லைஃப் எப்போனா when you receive Jesus, life automatically comes inside. That is the first state. Second, third அப்புறம் நான் பேசுறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற இடத்துல நீங்க கேளுங்க, என் வாழ்க்கையில வெறுமை இருக்குது, பாவத்துல இருக்கிறேன், சந்தோஷம் இல்லை, என்னன்னு சொல்ல தெரியல, நிம்மதி இல்லை குடும்பத்துல, எனக்கு இந்த ஜீவன் வரணும், உங்க பிரசனம் வரணும், ஜீசஸ் என் வாழ்க்கைக்குள் வாங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் இப்போ உங்களை இந்த கோயிலுக்கு வாங்க, நீங்க அங்க வாங்க, என்கிட்ட ஆசீர்வாதம் பட்டுங்க. நான் பிச்சை எடுக்கிற ஒரு பிரசங்கியார் மாதிரி அதை கூட இதை கூட தான் கேட்கல. நான் கண்டதை உனக்கு கொடுக்குறேன், நீ போய் பிடிச்சிக்கணும். அவ்வளவுதான். உன் கிச்சன்ல இருந்தா பாத்ரூம் இருக்கிற ஆபீஸ் இருக்கிற அங்க இருந்தே ஆண்டவர்கிட்ட பேசலாம். மொபைல் போன் எங்க எடுத்துட்டாலும் பேசுறோம்ல, அந்த மாதிரி ஆண்டவரோட ஒரு பிள்ளையா மாறிடும். உங்களை எதுக்கும் அழைக்கல. But I'm there to offer help. உங்களுடைய சோகம், உங்களுடைய பிரச்சனைகளை ஹெல்ப் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஆனா உங்களை இழுத்து உங்க குடுமையை பிடிக்கணும், உங்க காசு எனக்கு வரணும், இந்த எண்ணம் எனக்கு தேவையே கிடையாது. உங்க வாழ்க்கையில நீங்க வானத்தையும் பூமியும் படைத்து தன் ஜீவனை கொடுக்கறதுக்கு ரிக்குவேதத்துல கூட சொல்லியிருக்கிற மாதிரி கடவுள் மனுஷ வடிவுல வாழ்ந்து பாவம் செய்யாமல் வாழ்ந்து ஒரு நாள் ஆட்டுக்கடை வெட்டுற மாதிரி அவரையும் வெட்டிடுவாங்க. அந்த ரத்தம் சிந்ததன் மூலம் தான் மனு குலத்துக்கு மீட்பு ரட்சிப்பு. அந்த பலிக்கு பெயர் தான் பிராயச்சித்த பலின்னு ரிக்வேதத்துல இருக்குன்னு ஒரு சாது எனக்கு சொன்னார்.
எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், பா இவ்வளவு தெளிவா இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, மதத்தை விட்டுருங்க சார், பட் எக்ஸ்பீரியன்ஸ் காட். யூ மஸ்ட் ஹேவ் an experience with God. Connect with God. Your life will never be the same. I want to pray for you. அப்பா, இதை பார்த்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் இல்லாத நிமித்தம் ஒரு வெறுமை, நீர் இல்லாத நிமித்தம் ஒரு தசை தெரியாம அலமோதிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஹேண்டில் பண்ணன்னு தெரியல. இன்னைக்கு அவங்க இருக்கிற இடத்துல, ஜீசஸ் கம் இன்டு மை லைஃப், forgive all my sin. பிராயச்சித்த பலி, என் பாவத்துக்கு பதிலாக நீர் அடிக்கப்பட்ட அந்த பலின்னு அறிந்து அதை ஏத்துக்கிறேன். அந்த பலியின் நிமித்தம் என் வாழ்க்கையில இருக்கிற சாபங்கள் நீங்கட்டும், பாவங்கள் நீங்கட்டும். உம்மோட ஒரு நெருக்கமான உறவுக்குள்ள எனக்கு உள்ள வாங்க, என் உள்ளத்துல வந்து எனக்கு அப்பா மாதிரி நண்பனாய் வந்து என்னோட பேசுங்க, வழி நடத்துங்கன்னு கேட்கிறோம். எங்களுக்கு ஒரு அனுபவத்தை தாரோம். மதத்துக்கு மிஞ்சி உங்களோட ஒரு உறவு. We want to experience that. We thank you, Lord. In Jesus' name we pray. Amen. Thank you, friends. I'll be very happy. நீங்கெல்லாம் வந்து எனக்கு கூட என் கரத்தை பலப்படுத்தி, நான் மியூசிக் மூலம், இந்த செய்தி மூலம் தைரியப்படுத்துற காரியத்துல நீங்களும் பங்காளரா இருந்து, நானும் என்னால முடிஞ்சது உன்னை பலப்படுத்துறேன். நீ பாஸ்டர் கிடையாது, உனக்கு சர்ச்சு கிடையாது, எனக்கு ஒரு அளவும் கிடையாது. ஆண்டவர் ஒருத்தர் தான், ஜனங்களை நேசிக்கிறார் ஆண்டவர். நம்ம அந்த பணியில இருக்கோம். நீங்களும் என்னோட இணைஞ்சு நம்ம எல்லாரும் மற்றவங்களை என்கரேஜ் பண்ணணுங்க. அவங்க வாழ்க்கையில கடவுளை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில தைரியம் வந்துடும், அவங்க வேற மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ நீங்களும் ஃபைனான்சியலி எங்களை சப்போர்ட் பண்ணி இந்த டிவி ப்ரோக்ராம் மட்டும் நாங்கள் செய்யற காரியத்துல பங்காளராக இருக்கணும் தெரியப்படுத்துங்க. Very encouraged by your support and God bless you. எப்பக்கத்திலும் ஒன்றும் என் பின்பும் என்றும் தாங்கிடும் தேவன் எனக்குண்டு. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் உறங்குவதில்லையே, தூங்குவதில்லை. என் தேவன் என்னை காத்து நடத்துவார். என் தேவன் என்றும் ஆளுகை செய்வார். எப்பக்கத்திலும் முன்பும் என் பின்பும் என்றும் தாங்கிடும் தேவன் எனக்குண்டு. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் உறங்குவதில்லையே, தூங்குவதில்லை. என் தேவன் என்னை காத்து நடத்துவார். என் தேவன் என்றும் ஆளுகை செய்வார்.
பயப்படாதே கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது கவலையே இல்லை. உள்ளங்கரத்தில் உன்னை வரைந்து கண்ணை பதித்து காக்கும் நல் தேவன் என் தேவன் என்னை காத்து நடத்துவார். என் தேவன் என்றும் ஆளுகை செய்வார். பயப்படாதே கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது கவலையே இல்லை. உள்ளங்கரத்தில் உன்னை வரைந்து கண்ணை பதித்து காக்கும் நல் தேவன் என் தேவன் என்னை காத்து நடத்துவார். என்